ஐடி கம்பெனில என்டர் ஆகணும்னா எனக்கு கோடிங் தெரியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதான் இல்லை. நிறைய நான் கோடிங் ஜாப்ஸ்லாம் அவைலபிளா இருக்குது. இதுக்கு உங்களுக்கு 0 கோடிங் நாலேஜ் இருந்தா கூட போதும், உங்களால இந்த ஜாப் ரோல்ஸ் சூஸ் பண்ண முடியும். நான் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் தரேன். அவங்களோட ரோல் என்னது, என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும், அவங்களோட சேலரி என்ன, யாருக்கு இந்த ரோல் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோல நான் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஜாப் ரோல் டேட்டா அனலிஸ்ட். ஸோ இந்த டேட்டா அனலிஸ்டோட வேலை ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதுல இருந்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எடுத்து அதை டேஷ்போர்ட் ரிப்போர்ட்டா மாத்துறது, அதுல இருந்து ஏதாவது ஒரு பிசினஸ் டிசிஷன் எடுக்கிற மாதிரி ஒரு டேட்டாவை ரெப்ரசன்டேஷன் கொண்டு வராங்க. ஸோ இதுதான் வந்து டேட்டா அனலிஸ்டோட ஒர்க்கு. ஸோ இவங்களுக்கு வந்து இ-காமர்ஸ், ஃபைனான்ஸ், சாஸ் ப்ராடக்ட், ஹெல்த் கேர், கன்சல்டிங், ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ஆவரேஜா இவங்களோட சேலரி 3.5 இருந்து 12 lakhs per annum வரைக்கும் இவங்களால ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் நல்லா இருக்கு, எக்ஸல்ல நல்லா ஒர்க் பண்ணுவீங்க, காமர்ஸ், சயின்ஸ், ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் இந்த ஜாப் ரோலை சூஸ் பண்ணிக்கிறாங்க. லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற செகண்ட் ஜாப் ரோல் பிசினஸ் அனலிஸ்ட். இவங்களோட ஜாப் ரோல் கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ண ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிசினஸ் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க. நெக்ஸ்ட் டெவலப்பர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி அந்த பிசினஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களோட ஜாப் ரோல் வந்து ஒரு குரூஷியல் ஜாப் ரோல் இன் அன் ஐடி இண்டஸ்ட்ரி. ஸோ இவங்களுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் எங்கனாலும் இவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஆவரேஜா இவங்களோட சேலரி பார்த்தோம் அப்படின்னா 4 இருந்து 15 lakhs வரைக்கும் இவங்களால ஏர்ன் பண்ண முடியும். யாருக்கு இது சூட் ஆகும் அப்படின்னா நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிறவங்க, நல்ல பிசினஸ் அனலைஸ் பண்றவங்க, MBA ஸ்டூடெண்ட்ஸ், BBA ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ட்ஸ் பிளஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ரோலை சூஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் ஜாப் ரோல் UI UX டிசைனர். ஸோ இந்த ஜாப் ரோல் வந்து யாரெல்லாம் நல்ல டிசைனிங் பண்ணுவாங்களோ அவங்க இந்த ஜாப் ரோலை சூஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட ஒர்க் என்னவா இருக்கும்னா ஆப் ஆர் வெப்சைட்டுக்கு டிசைனை கிரியேட் பண்றதும் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்றதும் இவங்களோட ஒர்க்கா இருக்கும். இவங்க எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா சாஸ் பேஸ் கம்பெனி, இ-காமர்ஸ் கம்பெனி, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனில இவங்க வந்து ஒர்க் பண்ணலாம். ஆவரேஜா இவங்களோட சேலரி வந்து 6 இருந்து 15 lakh per annum வரைக்கும் இவங்களால ஏர்ன் பண்ண முடியும். இது போக அவங்களால வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணியும் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். யார் இந்த ரோலை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கிறவங்க, டிசைனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, எனக்கு கோடிங்கே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த ஜாப் ரோலை சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் உங்களுக்கு நல்ல ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் ஆஸ் வெல் அஸ் நல்ல டிசைனிங் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஜாப் ரோலை சூஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் ஜாப் ரோல் என்னன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ். ஸோ இந்த ஜாப் ரோல் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு நல்லா சூட்டபுளா இருக்கும். ஸோ இவங்களோட வேலை என்னன்னா நல்ல டீமை மேனேஜ் பண்றது, டைம்லைனுக்குள்ள ப்ராடக்டை முடிக்கிறது, ப்ராடக்டை டெலிவரி கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே அவங்களோட வேலையா இருக்கும். ஸோ இவங்க மோஸ்ட்லி எல்லா ஐடி செக்டர்ஸ்லயும் ஒர்க் பண்ண முடியும். ஐடி கம்பெனி, சாஸ் பேஸ் கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனி எங்கனாலும் ஒர்க் பண்ண முடியும். ஆவரேஜா இவங்களோட சேலரி பார்த்துக்கிட்டீங்கன்னா 15 இருந்து 30 lakhs வரைக்கும் இவங்களால ஏர்ன் பண்ண முடியும். யார் இந்த ஜாப் ரோல சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நல்ல லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கிறவங்க, டீம் நல்லா மேனேஜ் பண்ண தெரிஞ்சவங்க, ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் இந்த ஜாப் ரோல சூஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் ஜாப் ரோல் ப்ராடக்ட் மேனேஜர். ஸோ இந்த ப்ராடக்ட் மேனேஜரோட ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னா யூசர் கூட டிஸ்கஸ் பண்றது, அதாவது கிளைண்ட் கூட டிஸ்கஷன் மேக் பண்ணி என்னென்ன ஃபீச்சர்ஸை ப்ராடக்ட் குள்ள கொண்டு வர்றது, என்னென்ன ஃபீச்சர்ஸை எப்போ முடிக்கிறது, ரோட் மேப் ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே இந்த ப்ராடக்ட் மேனேஜரோட ஒர்க்கா இருக்கும். இவங்களுக்கான ஸ்கோப் எங்க இருக்கு அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அண்ட் சாஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்ல அவங்களுக்கு ஸ்கோப் இருக்குது. ஆவரேஜா இவங்களோட சேலரி 15 இருந்து 30 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பீரியன்ஸ். யாரெல்லாம் இந்த ஜாப் ரோல சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நல்ல டிசிஷன் மேக்கிங், லாஜிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன், கொஞ்சம் டெக்னிக்கலா அண்ட் சேலஞ்சிங்கான ஒரு ஜாப் ரோல நீங்க சூஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஜாப் ரோல சூஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் ஜாப் ரோல் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ரைட்டர்ஸ். இந்த டெக்னிக்கல் ரைட்டர்ஸ் வந்து யூசர் மேனுவல், ப்ராடக்ட் கைடு, டாக்குமெண்டேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்றது இது எல்லாமே இவங்களோட வேலையா தான் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் குட் இன் இங்கிலீஷ், அப்புறம் கண்டென்ட் கிரியேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நல்லா டீச் பண்ணுவேன் அப்படின்னா
இந்த ஜாப் ரோலை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆவரேஜா இவங்களோட சேலரி வந்து 4 ல இருந்து 12 lakhs வரைக்கும் இவங்களால ஏர்ன் பண்ண முடியும். அது போக சைட்லயும் இவங்க கண்டென்ட் கிரியேஷனுக்கு வெளியில ஃப்ரீலான்சிங்கும் பண்ண முடியும். இவங்களுக்கு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, ஐடி ஃபர்ம்ஸ் எல்லா இடத்துலயும் இவங்களுக்கு வந்து வேகன்சிஸ் இருக்கும். உங்களுக்கு கண்டென்ட் கிரியேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்க, நல்லா டீச்சிங் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஜாப் ரோலை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்டா நம்ம பார்க்க போற ஜாப் ரோல் வந்து டெக்னிக்கல் சேல்ஸ் அப்படின்ற ஒரு ஜாப் ரோல் தான். ஸோ இவங்களோட ஒர்க் என்னவா இருக்கும்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்டை டெமோ காட்டி கிளையண்ட்டுக்கு கன்வின்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை அவங்களுக்கு சேல் பண்றது தான் அவங்களோட மெயின் ஜாபாவே இருக்கும். என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்ல இவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், பிசினஸ் டு பிசினஸ் கம்பெனிஸ், இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஆவரேஜா இவங்களோட சேலரி பாத்தீங்கன்னா 3.5 ல இருந்து 20 lakhs வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ண முடியும். இன் அடிஷன் இவங்க வந்து நிறைய இன்சென்டிவும் அவங்களால எடுக்க முடியும். யாருக்கு இந்த ஜாப் ரோல் நல்லா சூட் ஆகும் அப்படின்னா, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, நல்ல மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ், கன்வின்ஸ் பண்றதுக்குள்ள ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஜாப் ரோலை சூஸ் பண்ணலாம். லாஸ்டா நம்ம பார்க்க போற ரோல் வந்து டிமாண்டிங் ஜாப் ரோல், அதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோல் வந்து வரப்போகிற எல்லா வருஷமும் பயங்கரமான ஓப்பனிங்ஸ் இருக்க போதுங்க. இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் அதை வந்து டிஜிட்டல் மீடியா மூலமா மார்க்கெட் பண்றது தான் அவங்களோட ஒர்க்கா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் ரன் பண்றது, எஸ்இஓ அண்ட் சோஷியல் மீடியாவை மேனேஜ் பண்றது, அடுத்தது வெப்சைட் டிராபிக் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு லீட்ஸ் ஜென்ரேட் பண்றது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே இவங்க பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளனாலும் போக முடியும். இவங்க வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போக முடியும், ஸ்டார்ட் அப்ஸ்குள்ள போக முடியும், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்குள்ள போக முடியும், இ-காமர்ஸ், ஏஜென்சிஸ், எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் இவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இவங்க ஆவரேஜ் சேலரி பார்த்துட்டோம்னா 3 lakhs ல இருந்து 30 lakhs வரைக்கும் இவங்களால ஏர்ன் பண்ண முடியும். அதோட அவங்க ஸ்டாப் கிடையாது, இன்னும் இவங்க ஃப்ரீலான்சிங் வந்து இன்னும் அதிகமா அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். யார் இந்த ஜாப் ரோல்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு மார்க்கெட்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சோஷியல் மீடியால இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கண்டென்ட் கிரியேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த மாதிரி உள்ளவங்க இந்த ஜாப் ரோலை சூஸ் பண்ணிக்கலாம். எஸ் கைஸ், நான் உங்ககிட்ட எல்லா ஜாப் ரோல்ஸையும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த ஜாப் ரோல் பிடிச்சிருக்கு, எந்த ஜாப் ரோலை நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அது எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா இருக்கும். நீங்க என்ன ஜாப் ரோலுக்கு ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டுருங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.